अंब परमेश्वरी अखिलांडेश्वरी आदिपराशक्ति पालय मां श्रीभुवनेश्वरी राजराजेश्वरी आनंदरूपिणी पालय मां अंब परमेश्वरी अखिलांडेश्वरी आदिपराशक्ति पालय मां. இப்போ இந்த ஆடியோ நான் போடுறதே 21 வர வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வரலக்ஷ்மி நோன்பு வர்றது. இந்த வரமகாலட்சுமி விரதம்னு சொல்கிறா, இல்லை வரலக்ஷ்மி விரதம்னு சொல்கிறா, எப்படி இருந்தாலும் சரி. நம்ம அம்பாளுடைய நோன்பு நூக்கிற பழக்கம் இருக்கவா அதை வெள்ளி முகத்தாலேயோ இல்லை கலசத்தால் அம்பாளை ஆவிர்வவிச்சோ செய்யலாம். இல்லை சில பேர் அந்த ஆசைக்காக அதை எடுத்துட்டு செய்கிறவாளும் இருக்கா. அது அவாவா ஆத்து வாத்தியாரை கேட்டுண்டு நம்ம கண்டிப்பாக செய்யலாம். சரி, பழக்கம் இல்லாதவாள் கூட அன்னைக்கு 5-6 சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் ஆன மங்கள திரவியங்களை கொடுத்து அந்த அம்பாளை மகிழ்விக்கலாம். அதாவது தேவியை எப்படி நம்ம என்னென்னத்தாலேயும் பூஜை பண்ணாலும் அவளுக்கு 2 விஷயம் பிடிக்கிறது. ஒன்று, அவளுடைய நாமத்தை சொல்கிறது. 2வது, அவ ரூபத்தில் இருக்கக்கூடிய கன்னியா பெண்களையும் சுமங்கலி பெண்களையும் நம்ம கௌரவிக்கும் பொழுதும் நம்ம ஆராதனை பண்ணும் பொழுதும் அவள் கண்டிப்பாக சந்தோஷம் அடைகிறாள். அது நம்மாத்த சுற்றி பெருக்க வர சுமங்கலி பெண்களாக கூட இருக்கலாம். ஏன்னா லக்ஷ்மி எந்த ரூபத்தில் நம்மளை சோதிக்கிறா, நம்மக்கிட்ட வரான்றது தெரியாது நமக்கு. அவள் பெரிய குபேர சம்பத்தாளாக இருக்கணும், அவள் எப்படியோ வரணும், ரூபம் எடுத்துகிட்டு வரணும்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஏழை குழந்தை வந்தால் கூட அதுக்கிட்ட நம்ம செய்கிற கணிக்கரியம் அந்த அம்பாளை போய் சேரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா குழந்தைகளையும் நம்ம கன்னியா பெண்களாகவும், அதில் பேதம் வேண்டாம். அப்படி பேதம் இல்லாமல் நம்ம அதை கொண்டாடுறத அன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அவாவா ஆற்று பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிற சுமங்கலி பெண்களையும் கன்னியா பெண்களையும் நம்மளாலான மங்கள திரவியங்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆற்றுல பூஜை இருந்தால் பூஜை பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம். இல்லை ஆற்றுல பூஜை இல்லை அப்படின்னாக்கா அப்படிப்பட்டவா ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை படித்தோ இல்லை லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை படித்தோ ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு விளக்கு பூஜையை தங்களுக்கு சக்திக்கு தகுந்த அளவு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணால் கூட அந்த அம்பாளை ஏற்றுக்க போகிறா. அதால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வரவாளுக்கு ஒரு மங்கள திரவியத்தை கொடுக்கறது ரொம்ப சௌமங்கல்யத்தை கொடுக்கும். இதை எல்லாரும் அனுஷ்டிக்கணும், எல்லாரும் அதை கடைப்பிடிக்க பிரயத்தனப்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.